வணக்கம். என்றும் அன்புடன் அன்பே சிவம். அன்பே சிவம். மனித படைப்பு சாமியை தேடி. மனித படைப்பு சாமியை தேடி. மனிதன் சாமியாகியே ஆகும். மற்ற ஜீவராசி சாமி ஆகலாம். மற்ற ஜீவராசிக்கு சாமி ஆக முடியாது. ஏன் அப்படின்னா அது சாமி ஆகிறதுக்கு அடுத்த ஸ்டெப்பு இருக்குது. அதனால் இப்போதைக்கு அதுக்கு சாவு இருக்குது. மற்ற ஜீவராசிக்கு சாவு இருக்குது. மனிதனுக்கு சாவு கிடையாது. மனிதனுக்கு சாவு கிடையாது. சாமி ஆயே ஆகணும். ஆமாம், மனிதன் சாமி ஆவது தான் வந்திருக்கான். சாமி ஆகணும். சாமி ஆவதுக்கு பதில் சாமிக்கு எதிரான வேலைகளை அத்தனையும் செஞ்சுக்கிட்டு இருக்கான். கவலை, துன்பம், பிரச்சனை, துயரம் இதையே செமந்து கடைசி சாவை நோக்கி போகும். அப்போ சந்தோஷத்தை நோக்கி போனால் தான் சொர்க்கம் இருக்கு. சாமியை தெரிஞ்சுக்கிடலாம், கருவறையை தெரிஞ்சுக்கிடலாம். கருவறைக்குள்ள சாமி இருக்குது. ரொம்ப தூரத்தில் இல்லை, உங்களுக்குள்ளேயே உங்களை சுற்றி. வெளியே போய் தேடுறதில் பேர் போகிறோம். அகத்துக்குள்ளே தேடணும். அகத்துக்குள்ளே தான் தேடினா சாமி தெரியும். அகத்துக்குள்ளே தான் எல்லாமே வச்சு செட்டிங் பண்ணி வச்சிருக்கோம். அதனால் மனிதனுக்கு சாவு இல்லை, சாமி ஆகணும். சாமி ஆகணும். சாமியாவது தான் வந்தீங்க. சாமி ஆகிட்டேன்னா சாவு இல்லை. மரணத்தை வென்றலாம். நல்ல துக்கம், துயரமாக இருக்குது, கஷ்டமாக இருக்குது. அதுக்கு மனிதன் படைக்கவே இல்லை, படைக்கப்படலை. தன்னை உணர்றதுக்கு தான் படைத்தான். தன்னை உணர்ந்தால் சாமி தெரிஞ்சிடும். சாமி தெரிஞ்சுட்டா சாவை கொண்டுடலாம். சாவை கொண்டுட்டு சமாதி ஆகிடலாம். நன்றி என்றும் பண்புடன். அன்பே சிவம். அதனால் எல்லா மக்களும் நல்லா இருக்கட்டும் நினைங்க. அது ஒன்று தான் அந்த பயணத்தில் இருக்குது. எல்லா மக்களும் நல்லா இருக்கட்டும்னு யார் நினைக்கானோ அவன் அந்த பயணத்தில் போவான். கஷ்டம், துன்பம், துயரம்லாம் ஒன்றுமே இல்லை. எங்கே கிடக்கு? நம்மளா சொல்லிக்கிட்டு இருக்கோம். எங்கனையா இருக்கா? நம்ம ஆடை போட்டிருக்க மாதிரி கவலையும் துன்பம் எங்கனையா இருக்கா பிடிச்சி இழுத்துறதுக்கு இல்லை. அப்போ நம்மளா சுமந்துக்கிட்டு அதில் இல்லாதெல்லாம் நம்ம தலையில் போட்டு சமத்ததுனால நமக்கு தெரியல. அப்போ அன்பை எடுத்தால் இது எத்தனைக்கும் சொந்தக்காரன் அன்புக்குள்ளே இருக்கான். அவன் சாவை அடித்து விரட்டிடுவான். நல்லா இருக்கு.